Educational Officer, Thiru M. Sivakumar. Welcome to the stage, sir. A sincere welcome goes to the MTT Hindu College Higher Secondary School Headmaster, Thiru M. Somasundaram. Welcome to the stage, sir. Mandra President and Library Organizer, Thiru B. Harigara Karthikeyan. Welcome to the stage, sir. NSS Officer, Thiru G. Senthilkumar. Welcome to the stage, sir. Mandra Secretary, Thiru Kailash Kattalai. Welcome to the stage, sir. Our heartfelt welcome goes to teachers of MTT School, members of Mandram and NSS students. Hearty welcome to you all. Today is an auspicious day to all of us. Yes, we celebrate the 30th anniversary of Tirunavukkarasar Narchayil Mandram and 7th anniversary of Paimboli K. Balasubramanian Memorial Library. In this occasion, honoring my grandfather, Paimboli K. Balasubramanian contribution as a teacher, Tamil scholarly speaker, public speaker and divine architecture. Thank you. நிகழ்ச்சியை தொடக்கமாக இறைவேண்டல். புரணி புலமை ஞான புனிதையே போற்றி போற்றி காரணி கடமை ஞான கண்மணி போற்றி போற்றி ஆரணி அறிவாய் நின்ற அம்மணி போற்றி போற்றி சீரணி தமிழை சூடும் செல்வியே போற்றி போற்றி செல்வத்துள் அழியா செல்வம் செய்தருள் தாயே போற்றி நல்வித்தை அமக்களித்த பாரதியே போற்றி போற்றி தியாக்கியும் வெண்கமலாலே போற்றி போற்றி பல்வித்தை அமக்களித்த நாயகியே போற்றி போற்றி. அவர்களுக்கு நன்றி. பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். எங்கள் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியருடைய மகள் அன்னாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய விழாவின் தொடக்கமாக வரவேற்புரையாற்ற கடமைப்பட்டுள்ளேன். திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றம் 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 13 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 14வது ஆண்டில் தனது நற்செயலை தொடர்கிறது. அந்த மன்றமும் பைம்பொழி கு. பாலசுப்ரமணியன் நினைவு நூலகமும் இணைந்து நடக்கும் 8வது வாசிப்பு திருவிழா. இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று தரும்படி மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், LIC ஆஃப் இந்தியா மண்டல மேலாளர் பணி நிறைவு ஐயா சி. திருவாரியமுத்து அவர்களை அணுகிய போது அவர்கள் மனமகிழ்ந்து இந்த விழாவிற்கு தலைமை ஏற்க இசைவு தந்துள்ளார்கள். அன்னாருக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோலவே இந்த மன்றத்தின் சார்பாகவும் மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர் தொண்டர்கள் சார்பாகவும் நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா திரு மு. சிவக்குமார் அவர்களை அணுகிய போது மன்றத்தின் செயல்பாடுகளையும் நூலகத்தின் செயல்பாடுகளையும் கேட்டறிந்து எங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாக மனமகிழ்ந்து இசைவு தந்த ஐயா மு. சிவக்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய விழாவிற்கு நாம் சார்ந்துள்ள மாதிதா பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மு. சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அனுமதி தந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை அழைப்பதற்கு பேருதவி புரிந்து இந்த நிகழ்வு இந்த இடத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணமாய் இருக்கும் அன்பு அண்ணன் சோமசுந்தரம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மன்றத்தின் செயல்பாடுகளில் என்னுடன் இணைந்து வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு உதவிகளை தனது நண்பர்கள் மூலமாகவும் ஆலோசனை மூலமாகவும் வழங்கி வரும் மன்றத்தின் செயலாளர் திரு கைலாஷ் கட்டளை அவர்களை பணிவன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தினம் இங்கு கூடியிருக்கும் NSS திட்ட மாணவர் தொண்டர்களை ஒருங்கிணைத்து தலைமையேற்று வருகை புரிந்துள்ள மாதிதா பள்ளியின் ஆங்கில முதுகலை ஆசிரியர் திரு க. செந்தில்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோலவே இந்த மன்றத்தின் செயல்பாடுகளிலும் நூலகத்தின் செயல்பாடுகளிலும் தக்க ஆலோசனைகளை வழங்கி எனது அன்பிற்கு பாத்திரமான பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்
சமூக ஆர்வலர் ஐயா செல்வராஜ் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அன்னாரை பணிவன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி வருகிறார். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மன்றத்தின் உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், செய்தி பிரிவில் இருந்து வருகை புரிந்துள்ள நண்பர்கள், மாணவர் தொண்டர்கள், உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை அணுகியதன் காரணம், புத்தக வாசிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்ட நபர். அன்னாரை பற்றி எனக்கு முழு அளவில் தெரியாது என்றாலும் இதற்கு முன்னர் 2020-21 நமது மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலராக இருந்து மற்றொரு ஊருக்கு மாறுதலாகி மீண்டும் 2024 திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளார்கள். இதற்கு முன்னர் தஞ்சை, திருச்சி மாவட்டங்களில் சார்பாக நடைபெற்ற வாசிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் தலைமையேற்று அந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார்கள். அந்த நிகழ்ச்சியின் அழைப்புதலை கண்டவுடனே நான் ஐயாவை நமது நூலகத்திற்கு அழைக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதை நமது பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் கூறி முதன்மை கல்வி அலுவலர்கள் அனுமதியை பெற சென்றோம். சாரும் வருகை புரிந்துள்ளார்கள். அன்னாருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெறும் ஒவ்வொரு நலத்திட்டங்களிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படும் சிறந்த ஆளுமை மிக்க மனிதர். நான் கண்ட மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவர். அன்னாரை நான் வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய தொடக்கமாக இந்த ஒரு கல்வெட்டு போன்ற இந்த பதிவினை ஐயா அவர்களும் நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களும் திறந்து வைக்கும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துருங்க. ஆன்மீக சொற்பொழிவாளர், தமிழ் இலக்கிய மன்றங்கள், பட்டிமன்றங்கள், சொல்லரங்கங்கள் மற்றும் வானொலியில் அடிக்கடி சொற்பொழிவாற்றுவார்கள். அன்னாரது பயண குறிப்பினை நமது நூலகத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆசிரியரின் இந்த குறிப்பினை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் திறந்து வைக்க ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது. எனக்கு நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு செய்துள்ள அழைப்பாளர்களை சிறப்பு செய்யும் விதமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு எங்களது பள்ளியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் திருவாரிமுத்து அவர்கள் இந்த நூலாடையை அணிவிப்பார். நூலகத்தின் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் இந்த நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறோம். சோமசுந்தரம் சார் அவர்கள் சார்பாக எங்களது மன்றத்தின் நினைவு பரிசினை மன்றத்தின் செயலாளர் அவர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வழங்குவார்கள். இந்த நிகழ்ச்சியின் தலைவர் திருவாரிமுத்து அவர்களுக்கு செல்வராஜ் ஐயா அவர்கள் இந்த நூலாடையை அணிவிப்பார்கள். இந்த நினைவு பரிசினை NSS திட்ட அலுவலர் திரு செந்தில்குமார் அவர்கள் வழங்குவார். எங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சோமசுந்தரம் அவர்களுக்கு கைலாஷ் கட்டளை அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவிப்பார்கள். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நூலகத்தின் சார்பாக இந்த சிறிய நூலை பரிசாக வழங்கி மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இறைவேண்டல் தந்து மகிழ்ந்த சாப தெய்வநாகி அவர்களுக்கு இந்த சிறிய நூலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் வழங்குவார்கள். பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். திரு செந்தில்குமார் அவர்களுக்கு மன்றத்தின் உறுப்பினர் மனோகரன் ஐயா அவர்கள் இந்த நூலாடையை அணிவிப்பார்கள். மன்றத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசினை திரு கோபி அவர்கள் இன்றைய தினம் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு
தலைமை பொறுப்பேற்றுள்ள விழா தலைவர் திருவாரி முத்து அவர்கள் தலைமையுரையாற்றுவார்கள். மிகச் சிறப்பான இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் ஹரிகர கார்த்திகேயன் அவர்களே, விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் CEO உயர் திரு சிவகுமார் சார் அவர்களே, பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சோமசுந்தரம் அவர்களே, துணை செயலாளர் திருநாவுக்கரசு நச்சமயல் மன்றம் கைலாஷ் அவர்களே, திட்ட அலுவலர் நாட்டு பணி திட்டம் திரு செந்தில்குமார் அவர்களே, திரு செல்வராஜ் சார் அவர்களே மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் மிக அருமையான ஒரு விழா, இன்றைய காலகட்டத்தில் தேவையான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது வாசிப்பு திறன் என்பது இளைஞர்கள் மத்தியில் இன்று குறைத்து கொண்டே வந்து இருக்கிறது. அதாவது CEO அவர்களை பற்றி அவரிடம் பேசிட்டு இருக்கும் போது என்ன சொன்னார்னா, இந்த புக்கு இப்ப கொடுத்த புக்கே நான் இந்த புக்கு படிச்சுட்டேன், இந்த புக்கு படிக்கல அப்படின்னு வாங்குறாரு. உங்க கண் முன்னால் நடந்த ஒரு விஷயம், சம்பவம் பாத்தீங்களா? அப்ப என்னன்னா, படிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் இருந்தால் மட்டுமே இது மாதிரி செயல்பட முடியும். இல்லை ஏதோ கொடுத்தாங்க சரி படிச்சதான் தானே, என்ன வாங்கி வீட்டில் அப்படியே இப்படி லைப்ரரி மாதிரி நம்ம வந்து ஒரு ஷெல்ஃப்ல தானே வைக்க போறோம் அப்படிங்கிறது இல்லாமல் படிக்க வேண்டும் என்று அவர்கள் வாங்கினார்கள். இந்த படிப்பதனால் என்ன உங்களுக்கு ஏற்படுகிறது? இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிறதுனால உங்களுடைய உள்மனதில் என்ன ஏற்படுகிறது? இதெல்லாம் போனா கூகுள்ல போனா நாங்க பார்த்துருவோமே சார், எங்கிட்ட இருக்கு ஸ்மார்ட் போன், எதை கேட்டாலும் எதை தட்டினாலும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கா? அதாவது வாசிப்பு திறன் என்பது புத்தகத்தை படிப்பதற்கும் நம்ம கூகுள்ல போய் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது ஆழமாக மனதில் பதியும். இந்த லைப்ரரியில வந்து நம்ம உட்கார்ந்து படிக்கிறோம். இந்த லைப்ரரியில வந்து உட்கார்ந்து படிக்கும் போது எல்லா நூலகங்களையும் பார்த்தா அமைதியாக இருக்கும். இன்னொன்று, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த லைப்ரரிக்குள்ள அந்த நூலகத்துக்குள்ள நம்ம செல்வோம். 1 மணி நேரம் 1 மணி நேரம் உள்ள இருந்தால் புத்தகத்தை கண்ணானது பார்த்து கொண்டு இருக்கும் போது எந்த விதமான சிந்தனையும் நமக்கு அலைபாயாது, எந்த சிந்தனையும் இருக்காது. அந்த புத்தகத்துல ஆழமா ஊடுருவிடுவோம். அப்ப ஆழமாக ஊடுருவும் போது அது ஆழ் மனதில் அது பதிகிறது. இன்றைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய நபர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள், பிசினஸ்மேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா புத்தக வாசிப்புல அந்த அளவுக்கு ஆழமாக அவர்களுடைய அறிவை வளர்த்து கொண்டவர்கள். இப்ப நம்ம அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரோபோ காரை வந்து டெஸ்லா கம்பெனில இருந்து வெளியில விட்டுருக்கிறது அவர் தான். இப்ப அடுத்த நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு ரோபோ கொண்டாட அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு தேவையான வேலைகளை செய்வதற்கு உண்டான ரோபோவை அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தின் தலைவர் அவர் வந்து தினசரி இன்றும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். தினசரி நான் குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை படிப்பேன். இதற்கு முன்பாக இருந்த இன்றைய முதலமைச்சருக்கு முன்பாக இருந்த முதலமைச்சர் அவருடைய தந்தையார் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை நீங்கள் பார்த்தால் அவர் படிப்பில் வந்து புத்தகத்தை படிப்பதில் அவ்வளவு ஆர்வமானவர். தினசரி காலையில் தினசரி பேப்பரை எடுத்தீங்கன்னா எல்லா பேப்பரும் படிப்பாராம். நீங்களாம் ஒரு பேப்பர் படிக்கிறதே நமக்கு வந்து சந்தேகமா தான் இருக்கு. பேப்பர் அப்படி பார்ப்போம், சினிமா செய்திகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம், தூக்கி போட்டுருவோம். இன்றைய அரசியல் என்ன, இன்றைய வளர்ச்சி என்ன, எல்லாத்தையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாளைய இந்த உலகத்தை வந்து ஆளப்போகுங்க நீங்க தான், நாங்க கிடையாது. இளைஞர்களாகிய நீங்கள் தான் ஆளப்போகிறீர்கள். உங்க மனசுல வந்து எப்படின்னா வெறும் புத்தக படிப்பு, ஸ்கூல்ல வந்து படிக்கிறோம், மார்க்குக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆழமான சிந்தனைகளோட நீங்கள் படிக்க வேண்டும். இதை பொறுத்த மட்டும் என்னன்னா, இன்னைக்கு வந்து எப்படின்னா முயற்சி எடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி வேணும். இப்ப நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து திரு கைலாஷ் அவர்களிடம் பேசி கொண்டிருந்தோம். இன்றைய மாணவர்கள் வந்து எப்படின்னா ஏன் ஒரு மாதிரி பாதை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய சேர்க்கைகள் சரியில்லாமல் இருக்கிறது, கட்டுக்கோப்பாக இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன சொல்றேன்னா, நல்ல விஷயங்களை படிக்க வேண்டும். நல்ல விஷயங்களை நாம் படிக்கும் பொழுது நாம் ஒரு உயர்ந்த நிலையை எட்டுவோம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தோல்வியை கண்டு அஞ்சவே கூடாது, நம்ம தைரியமாக இருக்கணும். நீங்க நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திருக்கேன், ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பு பள்ளி தேர்வுகள் ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தா இந்த மாணவர் இறந்து விட்டார், இவர் மார்க்கு கம்மியா வந்துருச்சுன்னு இறந்து போயிட்டார். தைரியம் இல்லை. ஏன் தோற்பது என்பது பெரிய விஷயமா? ஒண்ணுமே கிடையாது.
இன்னைக்கு நீங்க என்எஸ்எஸ் கேம்ப் போறீங்க, ஒரு வேலை பாக்குறீங்க, தப்பா பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த தப்பு தான் நம்ம நாளை தப்பு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும். அதை திருத்திக் கொண்டு அடுத்த முறை அந்த தப்பு வராமல் நாம் இருக்க வேண்டும். தைரியமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஆணித்தரமாக இருக்க வேண்டும். நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்களிடம் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் வெற்றிங்கிற பாதையை நோக்கி நம்ம போக முடியும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். என்னை பொறுத்த மட்டும் நான் படிக்கக்கூடிய காலத்தில் எனக்கு எப்படின்னா தொடர்ச்சியாக நான் பேச முடியாது. ஸ்டாமரிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திக்குவாய். எனக்கு மிகப்பெரிய திக்குவாய் உண்டு. இப்ப நான் பேசுறத பார்த்தா யாருக்கும் தெரியுமா? அது என்னால் தொடர்ச்சியாக 2 வார்த்தைகளை பேச முடியாது. அப்ப நானே பிராக்டிஸ் பண்ணேன். மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கூல்ல எப்படின்னா கிளாஸ்ல வாத்தியார் என்னோட பேரை கேட்டா திருவாரிமுத்துங்கிற பேரை டக்குன்னு சொல்ல முடியாது. தீன்னு ஆரம்பிச்சுன்னா கண்டினியூஸா தீ 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 தீன்னு வரும். நிப்பாட்டிப்பேன். நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பேசுவேன். பேசி 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 பார்த்து இன்னைக்கு 2 மணி நேரம் ஆனாலும் எந்த விதமான திக்கலும் இல்லாமல் திணறலும் இல்லாமல் என்னால் பேச முடியுது. இது என்னுடைய தன்னம்பிக்கை. வாழ்க்கையில எப்படின்னா யாருமே பெரிய இடத்துக்கு உடனே போயிட முடியாது. என்னால் ஒரு மேடையில் நின்று 2 நிமிடங்கள் பேச முடியாது. வேலையில் சேர்ந்த புதுசில் LIC என்ற நிறுவனத்தில் வளர்ச்சி அதிகாரியாக நான் சேர்ந்த புதிதில் என்னால் 2 நிமிடங்கள் தொடர்ச்சியாக பேச முடியாது. கை கால்லாம் நடுங்கும், அப்படியே உதறும், என்ன செய்யன்னு தெரியாது. படிக்க 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 புத்தகங்களை படிக்க 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 பல விஷயங்களை படிச்சதுனாலதான் என்னன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடிஞ்சது. அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் எப்படின்னா முதல்ல எப்படின்னா முயற்சி எடுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மார்க் இந்த தடவை நான் என்ன எடுக்கணும், ஓகே 80 மார்க் எடுக்கணுமா, 70 மார்க் எடுக்கணுமா, 70% நாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அதற்குண்டான முயற்சியை எடுக்க வேண்டும். அதற்குண்டான முயற்சிங்கிறது எப்படின்னா வெறும் வந்துருவேன். சில பேர் சொல்லுவாங்க, எதை கேட்டாலும் நான் பண்ணிடுவேன் சார். ஸ்கூல் வாத்தியார் கேட்கிறாரு, HM கேட்கிறாரு, எப்படிப்பா எடுப்பேன் இந்த மார்க், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 80% எனக்கு வந்துடும் சொல்றதோடு சரி. அது வெறும் தன்னம்பிக்கை. வெறும் தன்னம்பிக்கை. உங்க மேல நம்பிக்கை இருக்கு, தன்னம்பிக்கை. ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை எடுத்தீர்களா அப்படின்னு என்றால் அந்த இடத்தில் நாம் தோல்வி கண்டு விடுவோம். முயற்சி எடுக்காமல் இருப்போம். இதை பொறுத்த மட்டும் எப்படின்னா அந்த முயற்சியை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு சின்ன பையன் அவங்களுடைய அப்பாவோட என்னன்னா ஒரு சர்க்கஸ் இதுக்கு போகிறார்கள். அந்த ஊரில் கிராமத்தில் ஒரு சர்க்கஸ் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அந்த சர்க்கஸ் காட்சிக்கு செல்லும் பொழுது அங்கு 2 யானைகள் நிற்கிறது. ஒரு பெரிய யானை, இன்னொரு சிறிய யானை. 2 யானைகள் நிற்கிறது. பெரிய யானையை பொறுத்த மட்டும் என்னன்னா வெறும் சாதாரண நம்ம கொச்ச கயிறு, நூல் கயிறு இருக்குல்ல, நூல் கயிறை போட்டு ஒரு ஆணியை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய யானை கிட்டத்தட்ட ஆஜபாகவாக இருக்கக்கூடிய அந்த யானையை அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஒரு சிறிய யானையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செயின், இந்த காலிலையும் செயின் இந்த காலிலையும் செயின் போட்டு பூட்டெல்லாம் போட்டு கட்டி இருக்காங்க. அப்ப அந்த சிறிய பையன் கேட்கிறான் தந்தையிடம், அப்பா நீங்க என்னப்பா இவ்வளவு பெரிய யானையா இருக்கு, இந்த யானைக்கு இவ்வளவு தூரம் ஒரு சாதாரண கயிறு, ஒரு நூல் கயிறு போட்டிருக்காங்க, இந்த குட்டி யானை எவ்வளவு சின்ன யானையா இருக்கு, இதுக்கு எதுக்கு 2 செயின் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த யானை பெரிய யானைக்கும் குட்டியாக இருக்கும் பொழுது இது மாதிரிதான் போட்டு இருந்தோம், அவர்கள் அப்படிதான் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த குட்டி யானை இழுத்து 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 பார்த்து அதால் தப்பிக்க முடியலன்னு பெருசா ஆக ஆக என்னாச்சுன்னா தப்பிக்கக்கூடிய அந்த இழுக்கக்கூடிய முயற்சிக்கக்கூடிய குணமே அதுக்கு நின்று போச்சு. அதனால இப்ப நூல் கயிறுல கெட்டி ஆணில வைக்காட்டா கூட அந்த இடத்தை விட்டு நகராது. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா முயற்சி என்பது தொடர்கதையாக இருக்க வேண்டும், இது முற்றுப்புள்ளி கிடையாது. அதே மாதிரி தன்னம்பிக்கையை பொறுத்த மட்டும் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல படித்தேன். அமெரிக்கால ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு நபர், அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அதான் மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக அவர் திகழ்கிறார். அந்த சயின்டிஸ்ட் எப்படின்னா இதயத்துக்கான உண்டான வால்வு புதிதாக ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார், ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அமெரிக்கால மிகப்பெரிய வரவேற்பு. எல்லோரிடமும் இந்த வரவேற்பானது, அவர் எங்கு வேண்டாலும் போனாலும் அவரை கூப்பிட்டு பேச சொல்றாங்க. பலவிதமான செமினார்களுக்கு அவர் தொடர்ச்சியாக செல்கிறார். அந்த மாதிரி செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் கிட்டத்தட்ட 1 மாசமா இது நடந்து கொண்டு இருக்கு. அவர் டெய்லி கார்ல பயணம் மேற்கொள்வார்,
அங்க அந்த செமினார் கிளாஸ் நடக்கும், நடந்து முடிஞ்ச உடனே திரும்பி வந்துருவாரு. இது மாதிரி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் அவர் வாகனத்தில் காரில் சென்று கொண்டு இருக்கும் போது கார் டயர் பஞ்சர் ஆகி விடுகிறது. அப்ப டிரைவர் வந்து எப்படின்னா கார் டயரை வந்து எப்படின்னா ஸ்டெப்னி எடுத்து, பஞ்சர் ஆச்சுன்னா என்ன செய்வோம், கார்ல பின்னால ஸ்டெப்னி இருக்கும், எடுத்து எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்காரு. எல்லாம் மாட்டி முடிச்ச கூடிய நேரத்துல இவர் அவசரப்படுத்துறாரு. இந்த டாக்டர், எப்ப சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு, அங்க போடும். என்ன சார் அங்க இவ்வளவு சீக்கிரமா சீக்கிரங்கிறீங்க, தினசரி என்ன அங்க பேசுறீங்களோ அதானே பேச போறீங்க, நேத்து என்ன மீட்டிங்ல பேசுறீங்களோ அதானே இன்னைக்கும் பேச போறீங்க, இதுக்கு என்ன இவ்வளவு அவசரம் அப்படின்னு கேட்கிறாரு. சாதாரணமா அந்த டிரைவர் கேட்கிறார். அப்ப இல்லப்பா நான் கண்டிப்பா போகணும்னு. சார் மெதுவா தான் சார் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இது என்ன சார் பெரிய விஷயம், நீங்க ஒரு மாசமா பேசிட்டு இருக்கீங்க, அடுத்த மீட்டிங்ல சொன்னா நான் கூட பேசிடுவேன் அப்படின்னு யார் சொல்றாரு, அந்த டிரைவர் சொல்றாரு. இவர் மிகப்பெரிய படிப்பு படிச்சு ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்து ஒரு அறிவு ஞானி, அறிவு ஜீவியாக இவர் இருக்கிறார். ஆனால் அந்த சாதாரண ஒரு வாகன ஓட்டுநர் டிரைவர் வந்து நான் பேசிடுவேன் சார் அப்படிங்கிறாரு. இந்த சயின்டிஸ்டுக்கு கோபம் வந்துருது. அப்படியா நீ சொல்ற, அப்ப இந்த இடத்துல வந்து எப்படின்னா இந்த மீட்டிங்ல நீ பேசுவியானா, தாராளமா பேசுறேன் சார் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லுகிறார். கார் டயர் மாட்டப்பட்டு விட்டது, காரில் பயணமாகிறாங்க. இவர் பேசணும்னு சொன்ன உடனே டிரைவர் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இந்த கூட்டத்துல என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி ஆரம்பிப்பாரு, எப்படி முடிப்பாருங்கிறதெல்லாம் கணக்குல பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. இது எதை காட்டுகிறது என்றால் அந்த டிரைவரோட தன்னம்பிக்கை. அவர் பெரிய படிப்பு படிக்கல, பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணல, அவர் வந்து சாதிக்கணும். ஏன் என்றால் அந்த அளவுக்கு ஆழமாக ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த சயின்டிஸ்ட் பேசும்போது எல்லாம் இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நேராக அரங்குக்கு செஞ்சாச்சு. அரங்குக்கு போறதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா டிரைவர் வந்து தன்னுடைய காக்கி கோட்டு, அவர் கோட்டு வந்து காக்கி கோட்டு போட்டிருக்காரு, சயின்டிஸ்ட் வந்து ஒயிட் கோட் போட்டிருக்காரு, டாக்டர் கோட்டு. ஒயிட் கோட்டை இவருக்கு டிரைவர் மாட்டிக்கிட்டாரு, இவருக்கு காக்கி கோட்டை வந்து யாருக்கு கொடுத்துறாரு, சயின்டிஸ்டுக்கு கொடுத்துறாரு. மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாரு. எப்படி அவரை டாக்டர் ஆரம்பிப்பாரோ அதே மாதிரி இந்த டிரைவர் ஆரம்பிச்சு அதே மாதிரி முடிவு பண்றாரு. இவருக்கு டாக்டருக்கு பெரிய ஆச்சரியம், நம்ம டிரைவர் என்னடா கிட்டத்தட்ட ஒரு மாசம் நம்ம போனதுல இவ்வளவு தெளிவாயிட்டானே. அதாவது நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களை சொல்லி கொடுத்தா கூட நீங்க வந்து அந்த அளவுக்கு நம்ம கிரகிக்க மாட்டோம். பேச்சு இவர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து இந்த அளவுக்கு தெளிவாயிட்டாரு அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க வந்து கேள்வி நேரம் வருகிறது. அந்த கேள்வி நேரத்தில் என்ன கேட்பாங்கன்னா மாணவர்கள் இது சம்பந்தமா கேள்வி கேட்பாங்க. எல்லாமே இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. இவர் அசாத்தியமா பதில் சொல்றாரு. எப்போதுமே என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன மாதிரி பதில் சொல்லணும். அப்ப இந்த ஒரு மாசத்துல நடந்த சம்பவத்துல வராத ஒரு கேள்வியை ஒருத்தன் கேட்கிறான். ஒரு மாணவர், உங்களை மாதிரி விவரமான மாணவர், நீங்களா விவரமான மாணவர் தானப்பா, அந்த மாதிரி ரொம்ப உங்களை மாதிரி விவரமான மாணவர் ஒருத்தர் வந்து என்னன்னா அதுல இதுவரை வராத கேள்வியை வந்து ஒரு கேள்வியை எடுத்து விடுகிறார். கேள்வியை எடுத்து விட்ட உடனே டாக்டருக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், நம்ம டிரைவர் தொலைஞ்சா அன்னைக்கு, ஏன்னா இது வரைக்கும் எந்த மீட்டிங்ல இந்த கேள்வி கேட்கல, அதனால இவனுக்கு தெரிய போறது இல்ல அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல டிரைவர் வந்து எந்த வித அசரும் எதுவும் பத்தியும் கவலைப்படாம உடனே அடுத்த இது என்ன சாதாரண கேள்வி கேட்கிற, எப்பேற்பட்ட கேள்வி எல்லாம் நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன், இந்த சாதாரண கேள்விக்கு என்னுடைய டிரைவரே பதில் சொல்லுவார், இந்த சாதாரண கேள்விக்கு என்னுடைய டிரைவரே பதில் சொல்வார் சொல்லி அவரை கையை காட்டுறாரு. அப்ப என்ன தெரிகிறதுனா இந்த இடத்துல அவருடைய தன்னம்பிக்கை, அந்த டிரைவரோட தன்னம்பிக்கை தெரிகிறது, அந்த டிரைவரோட ஆற்றல் தெரிகிறது, அந்த டிரைவரோட சமயோஜித புத்தி தெரிகிறது. இருக்கா இல்லையா? அப்ப இளைஞர்களாகிய நீங்கள் உங்களுக்கு இந்த எல்லா விதமான விஷயங்களும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாசிப்பு திறன் கண்டிப்பாக வேண்டும். வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் ஆழமாக சிந்திக்க முடியும், ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்று கூறி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழா தலைவர் திருவாரிமுத்து ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த வாசிப்பு திருவிழாவை ஒரு கருத்தரங்கமாகவே மாற்றிய பெருமை அவருக்கு சேரும். இந்த நிகழ்வு எதற்காக, என்ன பண்றீங்க, என்ன செய்யணும்னா என்ன பேசணும்னு என்கிட்ட முழுசா கேட்டாங்க. நான் ஒரே வரியில முடிச்சுட்டேன். ஐயா, வரக்கூடியது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, என்எஸ்எஸ் பாய்ஸு, ஏற்கனவே அவன் ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் மூலமா வரான். அதனால சமூக அறம் பற்றியும் வாசிப்பின் அவசியத்தை பற்றியும் நீங்க சொல்லணும்னு சிஓ சாரும் என்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டாங்க. ரெண்டு பேர்ட்டையும் நான் இந்த 2 வரியை தான் சொன்னேன். அதை முழுமையடையும் விதமாக தலைமை உரையாற்றி மகிழ்ந்தார். நன்றி அவர்களுக்கு. இந்த திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை மாணவி முத்ரா அவர்களுக்கு நமது முதன்மை கல்வி அலுவலர்
திருக்கரங்களால் வழங்கிடும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மரம் என் தாய்க்கு என்ற பள்ளி கல்வித்துறையின் திட்டத்தின்படி மாணவி சம்யுக்தா சீதா தனது வீட்டில் ஒரு மரக்கன்று நட்டு சான்றிதழ் பெற்றுள்ளார். அந்த சான்றிதழை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு வாசிப்பு திருவிழாவின் போதும் மாணவ மாணவியர்களிடம் ஒரு கருத்து கேட்பு கட்டுரை கேட்போம், அதாவது ஒரு ஃபீட்பேக் கேட்போம். அந்த கட்டுரையை அவர்கள் மன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள். அந்த கட்டுரைக்கு ஒரு சான்றிதழை அந்த நிகழ்வில் வரும் சிறப்பு அழைப்பாளர்களை கையொப்பத்துடன் ஒரு சான்றிதழ் வழங்குவோம். கடந்த வாசிப்பு திருவிழாவில் உள்ள சான்றிதழ் அனுஷப்பிரியா அவர்களுக்கு நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் வழங்கி மகிழ்வார். கடந்த நிகழ்விலும் என்எஸ்எஸ் மாணவர் தொண்டர்களை அழைத்து வந்த என்எஸ்எஸ் ஆபீசர் திரு ஜி செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மன்றத்தின் சார்பாக திரு கைலாஷ் கட்டளை அவர்கள், பேச்சு முத்து அவர்கள், மன்றத்தின் மாணவர்கள் மாரியப்பன், சந்தோஷ்குமார் ஆகியோர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பு பரிசினை வழங்க உள்ளார்கள். ஒரு டிராயிங், வாட்டர் கலரிங். இது ஆசிரியர் ஓவியர் வள்ளிநாயகம் அவர்கள் வரைந்தது. அவர்கள் இன்று வர இயலவில்லை. எங்களது மன்றத்தின் சார்பாக வழங்கி மகிழ்கிறோம். நன்றி. விழாவின் சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக சிறிய விழாவாக இருந்தாலும் சிறப்பான நிகழ்ச்சி. முதல்ல இது போன்ற ஒரு எண்ணத்தோடு திருநாவுக்கரசர் பெயரில் ஒரு நற்பணி மன்றம் அல்லது நற்செயல் மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் தன்னுடைய தந்தையாரின் பெயரில் அவருடைய நினைவாக வீட்டிலேயே ஒரு லைப்ரரி வச்சு மற்றவர்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் அதை பயன்படுத்துகிறதும், குழந்தைங்களுக்கு இந்த அறக்கட்டளை மூலமாக நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து சின்ன சின்ன உதவிகளை செய்வது எல்லாமே ஒரு இந்த சமூகத்தில் மற்றவர்களால் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியம். ஸோ அந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இன்னைக்கு இந்த 13வது நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த முயற்சிக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்ஐசி ரிட்டையர்டு மண்டல மேலாளர் மற்றும் மண்டல உறுப்பினர் திரு திருவாரிய முத்து மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்புக்குரிய சகோதரர் சோமசுந்தரம் அவர்கள், இந்த மன்றத்தினுடைய துணை செயலாளர் திரு கைலாஷ் கட்டளை, நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் செல்வராஜ் அவர்கள், நண்பர்கள், மாணவ செல்வங்கள், குடும்பத்தார்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்னது மாதிரி உண்மையிலேயே ஒரு சிறப்பான செயல்பாடு. ஒரு எல்லா இடத்துக்கும் பரவணும். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன ஒரு தெருவுக்கு ஒருத்தர் இருந்தாலே போதும், பிரச்சனைகள் நிறையா சால்வ் ஆகும். நான் குழந்தைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒன்றும் சொல்ல வரல, எனக்கு சேர்த்து சாரே சொல்லிட்டாரு. நாங்கள் நிறைய ஒவ்வொரு மீட்டிங்லேயும் தலைமை ஆசிரியர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும்போது சொல்கிறோம். இன்றைக்கி சாரே ரொம்ப அருமையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போது அவங்கக்கிட்ட தான் சொல்கிறேன். ஒரு லைப்ரரி ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு உங்களுடைய நண்பர்களோட முயற்சியோட இங்கே ஒரு சேர் டேபிள் போட்டு +2 அல்லது டிகிரியோ முடித்த குழந்தைங்க ஃப்ரீயாக இங்கே இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி போட்டிங்க அப்படின்னா, இப்போ அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவையான புத்தகங்களை வாங்கி போட்டோம் அப்படின்னா, அதுவும் இங்கேயே எங்கள் காலையில் வர்றாங்கன்னா இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு அல்லது ஜெராக்ஸ் வேணுமா எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகலாம். அது இங்கே அது இங்கே இருக்கணும், அது சொத்தாக இருக்கணும். யார் வேணாலும் உங்ககிட்ட தெரிவிச்சுட்டு இங்கே படிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பொறுப்பாளர்களை அவங்களே கூட போடலாம். நமக்கு தனியாக போட முடியலன்னா அது ரெகுலராக வரக்கூடிய ஒரு குழந்தைய பொறுப்பாக போட்டாங்கன்னா அவங்களே பார்த்துக்குறாங்க. சாவி நம்மக்கிட்ட ஒரு சாவி, அவங்கள்ட்ட ஒரு சாவி கொடுத்துட்டோன்னா இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு குழந்தைங்க படித்து முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஏன்னா வாசிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு யார்ட்டுமே இல்லை. அது ஒரு பக்கம் நிறைய குறைஞ்சிச்சு. அதை தாண்டி நிறைய முயற்சிகள் அரசாங்கம் செய்யணும். தனி மனிதர்கள் இது மாதிரியான நபர் மூலமாக நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதோடு கூட
இன்றைக்கி குழந்தைங்க வந்து சொந்த காலில் நிற்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. முன்னாடிலாம் அவேர்னஸ் அதிகமாக இல்லை, இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது, காம்படிஷன் நிறையா இருக்குது. 3000 பேர் ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 30 லட்சம் பேர் பரிட்சை எழுதுறாங்க. 3000 பேருக்கு 30 லட்சம் பேர் பரிட்சை எழுதுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து போட்டி இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் குழந்தைங்க வந்து வெற்றிகரமான ஆட்களாக இளைஞர்கள் இன்றைக்கி வரணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு மத்தியில், மொபைல் மாதிரி பல்வேறு டிஸ்ட்ராக்ஷனுக்கு மத்தியில் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு பிள்ளைங்க ஜெயிச்சு வரணும்னா கஷ்டம். முன்னாடி அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு, கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்தாங்க. இன்றைக்கி அவேர்னஸ் நிறையா இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது, கையில் எல்லாமே கிடைக்குது, நினச்சா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உதவி பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்குது. ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வரதே இன்றைக்கி சிரமமாக இருக்குது. ஒரு 2 நாள் லீவ், ஒரு வாரம் லீவ் விட்டால் எல்லோரும் என்ன பண்ணுறான், யாரு கூடயாவது போகிறான், விளையாடுறான், பைக் ஓட்டுறான், மொபைல் நோண்டுறான், செல்லு இது இந்த கொத்தனார் கூட வேலைக்கு போகிறான், அது ஒரு வருமானம் வருது. அப்புறம் அவங்க கூட வந்து ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடறான், கெட்ட பழக்கத்தை பழகிடுறான். அப்புறம் ஸ்கூலுக்கு வர்றது பிடிக்க மாட்டேங்குது. கரெக்டாக வருமானம் வருது, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, அவங்க கூட இருக்கவங்களாம் வேலைக்கு போகிறாங்க, லீவ் நாளில் வேலைக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் கூட வருத்தத்தில் இருப்ப விட்டுருந்தா நம்ம போய் சம்பாதிச்சிக்கலான்ட்டு. அது இந்த மெக்கானிக் ஷாப் கூட அவங்க கூட உட்காந்துக்கிட்டு அது பண்ணுறது, அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய கெட்ட பழக்கத்தை இவங்க கற்றுக்கிறது, ஆட்டோ டிரைவரோட சுற்றுறது. ஸோ இந்த மாதிரி போகும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில கெட்ட பழக்கங்களை ஈஸியாக நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணி அதுவே விழுந்துடுறோம். அப்புறம் படிப்பு மேலே அக்கறை இல்லாமல் போயிடுது. அது பல்வேறு பிரச்சனைகளை, சமூக சிக்கல்களை உருவாக்கிடுது. இதில் ஒரு சிலர் வெளியே வந்துடுறாங்க, டக்குன்னு ஐயோ இது என்ன சிக்கலாக இருக்குது, நம்ம போனோம்னா மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சில பேர் தப்பிச்சிடறாங்க, சில பேர் அதுவே விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி இதாக இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் 25 வயசு 30 வயசுக்கு வந்த பின்னாடி ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இப்படி ட்ராக் மாதிரி இங்கே வந்துட்டோமே அப்படின்னு பார்த்தா அப்போதைக்கு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் குழந்தைங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இப்போது சந்தோஷப்படுறதுக்கு சினிமா பார்க்குறதுங்கிறது வேறு, மொபைல் பார்க்குறது வேறு, விளையாடுறது வேறு, எல்லாமே தேவையானது தான். சினிமாவுக்கு போகிறதுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, நண்பர்களோட விளையாடுறது ஒரு பொழுதுபோக்கு, போட்டிக்கு விளையாடுற போட்டி போகிறது அது ஒரு நல்ல உடம்புக்கு நல்லது, அது ஒரு திறமையை வளர்த்துக்கிறது. இப்படி வந்து பொழுதுபோக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சரியான திசையை நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவுரையோடு இந்த அமைப்பு தொடர்ந்து இதை வந்து இன்னும் பெரிய அளவில் இதை நீங்கள் வளர்த்து எடுக்கணும். பல குழந்தைங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும், பல இளைஞர்களுக்கு இந்த அமைப்பு பயனுள்ளதாக இருக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா, ஒரு நல்ல ஆலோசனையை வழங்கி மகிழ்ந்துள்ளீர்கள். அதே போல் நம்ம என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் வந்து இதை ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்க. என்எஸ்எஸ் பொதுவாக நம்மளும் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாவது கூட்டி போய் க்ளீன் பண்ண விடுறது, ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண விடுறது, இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் என்எஸ்எஸ்ல ஒரு நாளைக்கு இப்படி ஒரு ஆக்டிவிட்டி சேர்த்ததுங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஆமாம், பாராட்டக்கூடிய விஷயம். இருந்தாலும் இது சேர்க்கணும்ல, இது மாதிரி இல்லை. அவன் வந்து சில நேரம் வருத்தத்தோடு உட்காந்துருப்பான், உட்கார வச்சிட்டானே உள்ளன்னு. பட் இதெல்லாம் தாண்டி வந்து ஏதோ ஒரே ஒரு வார்த்தை வந்து மனசுக்குள்ளே போய் ஏறினா கூட அது ஒரு சந்தோஷம் தான். அது வாசிக்கிறது, புஸ்தகம், இப்படிலாம் 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் தேவையில்லையான்னு கூட அவன் யோசிக்கிட்டோம். பட் அது எங்கேயாவது லேசாக ஒரு சுருக்குன்னு ஒரு இடத்துல குத்தி விட்டுச்சுன்னா அது வந்து ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கும். அதனால் நல்ல ப்ரோக்ராம் என்எஸ்எஸ்ல வச்சு நான் பார்த்தேன். இந்த ப்ரோக்ராம்லாம் நிறைய ஒவ்வொரு நாளும் போட்டு பக்காவாக முறைப்படி செஞ்சுருக்கிறீங்க. இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த நூலகம் 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் குரு பூர்ணிமா அன்று தொடங்கப்பட்டது. அன்று முதல் திரு சோமசுந்தரம் சார் அவர்கள் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சார் என்எஸ்எஸ் திட்ட அலுவலராக இருக்கும்போது ஒவ்வொரு நிகழ்வுக்கும், வாசிப்பு திருவிழாவுக்கும் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துருவாங்க. ஒன்று, அதே மாதிரி நம்ம ஸ்கூல் ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஒரு தடவை. அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தனியாக ஒரு தடவை வந்திருக்காங்க. என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தடவை வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 10 நிகழ்வு. இந்த இனிய நிகழ்வில் ஒவ்வொரு நிகழ்வு நடைபெறும் போதும் ஒரு சிறு நூல் மாணவர்களுக்கு, அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும். அந்த சிறு நூலை நமது சிறப்பு அழைப்பாளர் மூலம் தொடங்கிவிட்டு மற்ற அனைவருக்கும் நான் கொடுத்து விடுகிறேன். விழாவின் தொடர்ச்சியாக வாழ்த்துறை வழங்கும்படி திரு கைலாஷ் கட்டளை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஆஃபீஸில் அவங்க வெளியூர்லேருந்து வேலை செய்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து ஒரு பாட்டு, நம்ம பாரதியை கொண்டாடுறோம். நம்ம மண்டி எப்படி ஸ்கூலில் தெரியும் இல்லையா, நம்மளுக்கு வந்து பாடலே வந்து பாட்டு இருக்கு சார். அதுதான், அதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் ஒரே ஒரு பாடல் இல்லை சார். அதுக்காக தான் நான் வந்து சார் வந்து என்எஸ்எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல உடல் வேணும், மனம் வேணும். அதை பற்றின ஒரு பாரதி பாட்டு இருக்கு, தெரியுமா? யாராவது கேட்டிருக்கீங்களா? நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு பாட்டை கேட்டிருக்கோமா? இல்லை. பாரதி படம் இந்த பாட்டு ஒரு 3 நிமிஷம் கேளுங்க. அதில் ஒரு 4 வரி இருக்கு. 4 விஷயத்த பாரதி கேட்க சொல்லியிருக்காரு. நம்ம உங்களுக்கு நீங்க கேட்கணும். நம்ம எல்லாருக்கும் நீ அறிவுரை சொல்றதை விட நம்ம சார் மாதிரி பெரியவங்களாம் நிறைய பேசிட்டாங்க. இந்த பாட்டு ஒரு 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷத்துல ஒரு 4 வரி 2 நிமிஷம், அவ்வளவுதான், முடிச்சிடலாம். சரிங்களா? பாரதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 4 விஷயம் உங்களுக்கு நீங்க கேட்கிறாரு. என்ன கேட்கறதுன்னா, விசையுறு பந்து போல் நீங்க என்ன இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல பாடி வேணும் இல்ல, விசையுறு பந்துனா ஃபோர்ஸபிளா ஒரு பால் போற மாதிரி என் மனசு சொல்ற அளவுக்கு இந்த உடல் ஓடுறதுக்கு உடல் கேட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நசையறு மனம் கேட்டேன் அப்படிங்கிறாரு. நசை அப்படின்னா பேராசை அப்படின்னு அர்த்தம். நசையறு மனம் இருந்தா தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். சார் வந்து அவங்களுடைய சொந்த அனுபவத்தை சொன்னாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி மதுரையில கார்பரேஷன் லைப்ரரியில படிச்சு கீழே படுத்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டை விரிச்சு படிச்சு தான் நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நீங்க வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்னா, நம்ம எங்க இருந்து வரமோ அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்றதுக்கு என்ன பண்ணணும்னு பண்றதை விட்டுட்டு நம்ம இன்னொரு பணக்காரன் இருப்பான், அவனுக்கு படிக்க வேண்டியது இருக்காது, அவனை பார்த்து நம்ம பேராசைப்படுறோம். அதனால பேராசை வாழ்க்கையில எந்த இடத்துக்கு கொண்டு போகாது. அதான் நசையறு மனம் கேட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அசைவரு மதி கேட்டேன். அதான் இப்ப சார் சொல்றாரு, நீங்க வந்து போன்ல டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, புத்தி வந்து நிலையான புத்தி, எந்த சலனமும் இல்லாம எனக்கு ஒரு நிலையான புத்தியை கொடு, அப்பதான் நீங்க வந்து நினைச்சதை செய்ய முடியும். இல்லைன்னா மொபைல்ல வரும், ரீல்ஸ் பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே, இவர் நிறைய கேட்கிறாரு, சுடற்குடு புத்தி கேட்கிறாரு, எனக்கு உயிர் அப்படி வேணும்ன்றத எல்லாம் கேட்டு என்னை வல்லமை தாராயோ இந்த மானிடம் பயன்பெறவேன்னு தான் கேட்கிறாரு. நம்ம என்ன கேட்கிறோம், கோயிலுக்கு போறோம் எல்லாரும், நான் பாஸ் ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும், எனக்கு அதை கொடு இதை கொடு. பாரதி அப்படி கேட்கவே இல்லை. அவர் எல்லாமே இந்த மானுடம் பயன்பெற எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு தான் கேட்கிறாரு. ஸோ நீ என்ன பண்ணும், நல்ல உடல் ஆரோக்கிய, விசையுறு பந்தினை போல் உடல் கேளுங்க, நசையறு மனம் கேளுங்க, அசைவரு அறிவை கேளுங்க. சார் ஒரு நன்றி சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பிரமாதமான சார் திருநெல்வேலியில வந்து, உங்களுக்கு திருநெல்வேலி இல்லைன்னு சொன்னாங்க, திருநெல்வேலியில வந்து சுதி சாப்பாடு அப்படிங்கிற ஒரு தேங்காய் குழம்பு ஸ்பெஷல் இந்த குழந்தைகளுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு 15 நிமிஷம் அவங்களோட சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா கருணையோட உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படிங்களா சார்? அப்போ நாங்கள் கொடுத்து விடுறோம். நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி. சாருக்கு நன்றி சொல்லுங்க, நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், நான் உங்களுக்கு கொண்டு வரோம் சார் ஆஃபீஸுக்கு.
அதனால நீங்க பாரதியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில சார் இடத்துக்கு நீங்க வரலாம் எல்லாரும். அவ்வளவுதான். நன்றி. இந்த இனிய நிகழ்வு, அதாவது இந்த நூலகம் தொடக்க விழாவிற்கு எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்தாங்க. வண்ணதாசன் ஐயா வந்து ரொம்ப அருமையா ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. உன்னால எழுத முடிஞ்சா எழுது, கவிதை எழுதணுமா எழுது, இல்லை பாட்டு பாடணுமா பாடு, இல்லை பாட்டு கேட்கணுமா கேளு, ஏதாவது ஒன்று செய், மனிதனா பிறந்துட்டோம் ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. வண்ணதாசன் ஐயா தான் முதன்மை அழைப்பாளராக இந்த நூலகத்தை திறந்து வச்சாங்க. திரு கைலாசண்ணன் அவர்களுக்கு சித்தப்பா. நம்ம நூலகத்துல ஒரு பகுதி நூல்கள்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய புத்தகம் வரும். அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. இன்னும் அவங்க எழுதின நூல்கள் மட்டும் தனி கலெக்ஷனா ஒரு தனி ரேக்கா அதை ஒரு ஓப்பனிங்காகவே வைக்கணும்னு வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த நிகழ்விற்கு முறையாக நன்றியுரையாற்ற வருகிறார் NSS திட்ட அலுவலர் திரு செந்தில்குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமன் பணியைப் போல நன்னிய நின்மன் நசித்தலர் வேண்டுமனாய் என்று இறைவேண்டல் வேண்டிய பாரதியின் நினைவு கூர்ந்து இந்த வாசிப்பு திருவிழாவுக்கு வருகை தந்து இறைவேண்டல் செய்த செல்வி சாப தெய்வநாயகி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய ஸ்ரீ திருவாரியமுத்து அவர்கள், ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும், வரவேற்பு செய்த ஹரிஹர கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகித்த திரு சோமசுந்தரம் ஐயா தலைமை ஆசிரியர் மாத்திதா இந்து மேல்நிலை கல்லூரி அவர்களுக்கும், சிறப்புரை செய்த திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய கைலாஸ் கட்டளை அவர்களுக்கும், இங்கு எல்லாரையும் வரவேற்று இந்த நூலக அமைப்பை செய்து NSS மாணவர்களை வரவேற்று இங்கு சிறப்பு செய்த இந்த நூலக அமைப்பாளர் திரு ஹரிஹர கார்த்திகேயன் அவர்களுக்கு NSS சார்பாகவும் பள்ளியின் மாத்திதா இந்து கல்லூரி சார்பாகவும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் நிர்வாக சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. உண்மையிலேயே செல்வராஜ் சார் வந்து இந்த ரெட்டியார்பட்டி ஸ்கூல்ல எடுக்கிற எஃபோர்ட்டை பார்த்து எங்களுக்கு நிறைய பொறாம இருக்கு. நாங்களும் அதே மாதிரி எங்களால முடிஞ்ச முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது சார் இல்லை, நாங்கள் முன்னாள் மாணவர்கள் மன்றம் சார்பாக எங்கள் பள்ளியில் அன்னம் அறக்கட்டளைங்கிற பேரில் 2017 இருந்து காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. காலையில் சிட்டிக்கு வெளியில இருந்து வர்ற குழந்தைகளுக்கு, ஏன்னா சில நேரத்துக்கு 7:30 சில பையங்க வந்துடுறாங்க. அந்த பசங்களுக்கு மட்டும் 8:30 வரைக்கும் காலையில் இட்லி கொடுக்குறோம். இட்லி சாம்பார் சட்னி டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். 2017 கொடுத்துட்டு இருக்கோம். செயல்மன்றம் சார்பாக நம்ம SSAல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி நான் 2 கேம்புக்கு, மெடிக்கல் கேம்ப், இந்த மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தோட சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சு சென்ட் ஆண்டனிஸ் பேட்டையிலையும் நம்ம பேட்டையிலையும் வச்சு 2 நாங்கள் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணோம் சார். ஒரு தகவலாக சொல்லி மகிழ்கிறேன். உங்கள் வருகைக்கு நன்றி. இல்லை, இதெல்லாம் வந்து செல்வராஜ் சார்ட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். சார் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தன்னால் என்ன முடியுமோ அதை விடாமுயற்சியோட தொடர்ந்து பண்ணுறாங்க. அடிக்கடி பேசிக்கிடுவாங்க. சார் ரொம்ப பிஸி, நான் பேச மாட்டேன். சார் எப்போவாது ஒரு தடவை என்கிட்ட பேசுவாங்க. எங்கள் ஸ்கூலில் 10th ஒரு பையன் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தான். 495 சார், 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவன் காலேஜ் MTD காலேஜில் மேக்ஸ் படிக்கிறான், BSc மேக்ஸ் படிக்கிறான். அந்த பையன் அந்த தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு இங்கே தப்பாக நினச்சிக்கூடாது, கமிட்டி பாராட்டு விழா நடத்துறதுக்கு முன்னாடி சார் வந்து ரெட்டியார்பட்டி நாராயணன் ஐயா MLA ஐயாவை கூப்பிட்டு வந்து நேரடியாக வந்து அந்த பையனை பாராட்டி, அந்த பையனுக்கு பாடம் எடுத்த தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த ஆசிரியர்களை தனியாக கூப்பிட்டு, தலைமை ஆசிரியரையும் கூப்பிட்டு தனியாக ஒரு பாராட்டு விழா நடத்திட்டு, சிம்பிளாக யாரையும் பெருசாக அழைக்கலை, பாராட்டு விழா நடத்திட்டு போனாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த ஆர்வம். ஆசிரியர்களையும் பாராட்டணும், அந்த மதிப்பெண் எடுத்த மாணவரையும் பாராட்டணுங்கிற ஆர்வம். தனக்கு சம்பந்தமே இல்லைனாலும் நேரடியாக வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட முறையாக அனுமதி கேட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து இந்த பாராட்டு விழா நடத்திட்டு போனாங்க என்ற தகவலை சொல்லி மகிழ்கிறேன். நன்றி. வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.